அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம சொர்க்கத்தின் 8 வாசல்கள் பற்றியும் அதில் நுழைபவர்களை பற்றியும் பார்க்கலாம். முதலாவது வாசல் பாபஸ் சலா, தொழுகையை சரியான முறையில் சரியான நேரத்தில் காலத்தை தாமதப்படுத்தாமல் தொழுபவர் நுழையும் வாசல். இரண்டாவது பாபல் ஜிஹாத், போராளிகள் நுழையும் வாசல். யார் ஒருவர் தன் குடும்பம், மனைவி, மக்கள் என அனைவரையும் விட்டு அல்லாவிற்காக போர் செய்தாரோ அந்த நபர்கள் செல்லும் வாசல். மூன்றாவது பாபஸ் சதகா, அதிகமாக தான தர்மம் செய்த நபர் நுழையும் வாசல். நான்காவது பாபல் ரையான், நோன்பாளிகள் நுழையும் வாசல். ஐந்தாவது பாபல் ஹஜ், ஹஜ் செய்த நபர்கள் நுழையும் வாசல். ஆறாவது பாபல் ஈமான், அல்லாவை மட்டும் ஈமான் கொண்ட நபர்கள் நுழையும் வாசல். ஏழாவது பாபல் திக்ரு, அல்லாவை திக்ரு செய்து கொண்டே இருந்த நபர்கள் நுழையும் வாசல். எட்டாவது பாபல் காழிமீன் அல் கொய்ஸ் அல் ஆஃபினா அன்னினாஸ், அல்லாவுக்காக கோபத்தை அடக்கி கொண்டு அல்லாவிற்காக பிறரை மன்னிப்பவர் நுழையும் வாசல். இன்ஷா அல்லாஹ் இந்த வாசல்களில் நாமும் முஸ்லிமான அனைவரும் நுழைவதற்காக துவா செய்வோமாக. அல்லாஹ் தாலாவும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.